இன்டெக்ரல் மல்டிபிள் இன்டெக்ரல்ல இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் evaluate integral 0 to 2a integral 0 ல இருந்து square root of 2ax minus x square. இப்போ இங்க உள்ள இருக்கிற ஆர்டர் முதல்ல கரெக்டான்னு பார்த்துக்கிட்டு நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஆர்டர்ல இன்னர் ஆர்டர் வந்து ஒய்ல இருக்கு. அப்ப இங்க இருக்கிற லிமிட் வந்து நமக்கு எக்ஸ்ல இருக்கணும். கரெக்டா இருக்கு, எக்ஸ்ல தான் இருக்கு. ஒய்லயே நமக்கு லிமிட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஆர்டரை மாத்திக்கலாம். லிமிட் மாத்த முடியாது, ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கரெக்டா இருக்கிறதுனால நம்ம இதை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0ல இருந்து 2a 0ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ax minus x square xy into dy dx. ஃபர்ஸ்ட் yல இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ yல இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னும் போது 0ல இருந்து 2a yல ஏன் இன்டெகிரேட் பண்ணணும்னா இன்னர்ல y தான் இருக்கு. x அப்படியே இருக்கும். y இன்டெகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் பை 2. இந்த y பவர் இங்க y இருக்குல்ல, அந்த y தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். லிமிட் வந்து இதுக்கு 0ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ax minus x square into dx. இப்போ நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்புறம் லோவர் லிமிட். ஸோ 0ல இருந்து 2a எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட், அது ஒன்றும் ஆகாது. மேலே இருக்க ஒய் ஸ்கொயரில் அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மை அப்பர் லிமிட் வந்து இப்போ 2ax மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து இப்போ ஒய்க்கான வேல்யூ. ஸோ ஒய் ஸ்கொயர் பை 2. ஸோ அந்த ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட் மைனஸ் ஒய்க்கு பதிலாக லோவர் லிமிட் 0. ஸோ 0 ஸ்கொயர் பை 2. 0ன்றதுனால அது அடுத்தது எனி வேல்யூ 0 டிவைடட் பை வேல்யூ வந்து 0 ஆயிரும். அதனால அது வேனிஷ் ஆயிடுது. ஸோ 0ல இருந்து 2a எக்ஸ். இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி அது என்னவாயிரும்னா 2ax மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டு dx. இந்த 2வை வெளியில் எடுத்துட்டு போயிடலாமா? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால வெளியில் எடுத்துட்டு போயிட்டேன். இன்டெக்ரல் 0ல இருந்து 2a எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2ax ஸ்கொயர் மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 இன்டு dx. ஸோ 1/2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணா எக்ஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்க, 2a அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் 2 இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் எக்ஸ் பவர் 3 இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4/4 வித் த லிமிட் 0ல இருந்து 2a. ஓகே, இப்போ அப்பர் லிமிட் 2aன்றத எக்ஸோட பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2a பவர் 3/3 மைனஸ் 2a பவர் 4/4. இது அப்பர் லிமிட். லோவர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுத்தா ஃபுல்லாவே 0 ஆயிடும். 0 இன்டூ வேல்யூ அப்ப 0, திருப்பி 0 பை வேல்யூ அப்பயும் 0 தான். ஸோ லோவர் லிமிட்க்கு இங்க யூசேஜ் இல்லை. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 2a 2 பவர் 3ன்றது 8, a பவர் 3ன்றது a கியூப் பை 3 மைனஸ் 2 பவர் 4னா 16, a பவர் 4/4. இப்போ இந்த 2 இன்டூ 18ன்றது 16. ஸோ 16 a பவர் 4 டிவைடட் பை 3 மைனஸ் 16 a பவர் 4 டிவைடட் பை 4. ரெண்டு டேர்ம்லையுமே 16 a பவர் 4 இருக்கிறதுனால 16 a பவர் 4 வெளியில காமனா எடுத்துட்டேன் பை 2. இப்போ 1/3 மைனஸ் 1/4ன்னு இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 16 a பவர் 4/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 4 மைனஸ் 3 டிவைடட் பை 4 இன்டூ 3. ஸோ இப்படி 4 இங்கே 3, அடுத்து 4 இன்டூ 3 12. So 16 a power 4/2 into 4 minus 3 1/12. இது இப்போ 8 times 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம் 8 times. அப்புறம் 4 டேபிள்ஸ்ல இது 2 times, இது 3 times. இப்போ 2 a power 4/3 இதுதான் இதோட ஆன்சர்.